வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோப்தார், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாமுக்குலாம் உரிய கொஸ்டின் பேப்பருக்கு உரிய ஆன்சர் கீஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். 19 நரம்புகளை கொண்டு மீன் வடிவில் அமைந்த யாழ் எது? மகர யாழ். ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய். சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. இது நிறைய வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது? இடைநிலை. குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் நகரம் சிவகாசி. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது? தாமிரபரணி. பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருள் பிளஸ் செல்வம். விழலுக்கு இறைத்த நீர் போல என்ற உவமை தொடருக்கான பொருள். இது பயனற்ற செயல். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். நெய்தல் திணைக்குரிய பூ தாழம்பூ. கோ என்ற சொல்லின் பொருள் இங்க கொடுத்திருக்கிறதுல பசு. சமத்துவ சமுதாயம் அமைய சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? அம்பேத்கர். பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுபவர் பாவேந்தர் பாரதிதாசன். நம் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த உதவுவது எது? மொழி. சரியான ஒலிமரபு எழுதுக. கோழி கொக்கரிக்கும். சேவல் தான் கூவும், கோழி கொக்கரிக்கும். நேற்று ஒரு வீடியோ போட்டாலே அப்பவே சொன்ன ஒலிமரபெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்கன்னு. தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். அறு சுவைகளுள் ஒன்று இனிப்பு. மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனம் பிளஸ் இல்லை. உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். இயற்கை, உழைப்பு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா பொங்கல் விழா. பரி என்னும் சொல்லின் பொருள் பரினா குதிரை. உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவர் நாற்று நடுவர். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல. பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை. கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் காமராசர் ஐயா. இந்த 25 கேள்விக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் கரெக்டாக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அடுத்து உங்களுக்கு ஜிகே கொஸ்டின்ஸ் வீடியோ வரும், அதையுமே பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.